மூணு இடத்துல தான்டா திருப்பி அடிச்சோம். ஒண்ணு சந்தனக்காடு, இன்னொன்னு இந்த முந்திரிக்காடு, எல்லாத்துக்கும் மேல எங்க வன்னிக்காடு. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய கதைக்களம் படையாண்டா மாவீரா. படையாண்டா மாவீரா இந்த திரைப்படத்தினுடைய கதாசிரியர், இயக்குநராக போற்றக்கூடியவர் தமிழ் தேசிய போராளி அண்ணன் கௌதமன் அவர்கள். அண்ணன் கௌதமன் அவர்கள் தமிழ் தேசிய போராளியாக ஒரு பக்கம் களம் கொண்டாலும் கூட தமிழர் நிலத்திற்கான ஒரு அரசியல், ஒரு அதிகாரம் என்பது தமிழர்களுக்கு வேண்டும் என்று ஒற்றை புள்ளியில் போராடக்கூடிய ஒரு ஆளுமை அண்ணன் கௌதமன் அவர்கள். படையாண்டா மாவீரா அதனுடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வன்னியர்களுடைய வாழ்வியலை தழுவி எடுக்கப்பட்டது மட்டுமல்ல, தமிழர்களுடைய வீரம், அறம், பெண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த மண்ணில் நடைபெற்ற பெரும் போராக மட்டுமல்ல, தமிழர்களுடைய அறம் சார்ந்த ஒரு திரைப்படமாக அது போற்றப்படுகிறது. அப்ப அண்ணன் கௌதமன் அவர்களுடைய படைப்பில் விரைவில் வெளிவரக்கூடிய இந்த படையாண்டா மாவீரா திரைப்படத்தினுடைய கதைக்களம் ஏன் விவாதத்திற்கு நான் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த திரைப்படம் இசை வெளியீட்டு விழா முடிந்த உடனே பாத்தீங்கன்னா விமர்சனங்கள் அதிகமா கொட்டப்படுகிறது. நீ யாரா வானத்துக்கு பூமிக்கு இந்த ஆட்டம் ஆடுறேன், கதறேன், கத்துறியான், குமுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலித்திய தற்குறி, இந்த திராவிட தற்குறிகள் தான் ஆடுறேன். நாங்க சாதியை ஒழிக்க போறோம், கடமையை ஒழிக்க போறோம், கண்ணியத்தை ஒழிக்க போறோம், கட்டுப்பாடை ஒழிக்க போறோம், இந்த மண்ணு பெரியார் மண்ணு, திராவிட மண்ணு, அப்போ எண்ணற்ற பொருடா இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா இந்த சாதி ஒழிப்பு போராளி. வீட்டுல ஒரு மொழி பேசுவேன், வெளியில ஒரு மொழி பேசுவேன், நாங்கெல்லாம் திராவிடம்யா, சாதியை ஒழிக்க போறோம்யா, கொள்வினை கொடுப்பன எல்லாத்துலயும் அவன் சாதிக்கானதுல சரியா நிற்பான். ஆனா இங்க வெளியில பாத்தீங்கன்னா பெரியார் மண், திராவிடம், அப்படியே குருடாக்கள் ஓடும், தள்ளி எரியும். என்ன காடு வெட்டு குருவுக்கு என்ன வரலாறு இருக்கு, அவருக்கு என்ன வாழ்வியல் இருக்கு, அவர் என்ன பெருசா சாதிச்சுட்டாரு, அவருக்கு எதுக்கு படம் எடுக்கணும், அவர் என்ன ஏது எப்படி இவர் எடுக்கலாம், கௌதமை பிழைப்புக்காக அந்த படத்தை எடுக்கிறாரு, வயிறு வளர்க்கறதுக்கு எடுக்கிறாரு, எண்ணற்ற கும்பராக. உங்களுக்கு ஏண்டா வலிக்குது அரிக்குதுங்கிறது எங்களுடைய கேள்வி. காடுவெட்டி குரு படம் பிடிச்சிருந்தா பாரு, இல்லைன்னா போ, உன்னை யாரும் கட்டாயப்படுத்தலையே. இதுக்கு எதுக்கு இந்த குமுறணும் என்ன இருக்கு இதுல? இது இந்த தலித்திய திராவிட தற்குறி என்ன சொல்லி வராங்கிறது நல்ல உறவுகள் புரியணும். என்ன சொல்றேன், தமிழர்களுடைய வரலாறு எந்த காலத்துல எழுதப்படக்கூடாது. உலகவே கட்டி ஆண்ட பாண்டியர்களுடைய வாழ்வில் எங்கேயாவது பதிவு செஞ்சிருக்கா? இல்ல. தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், மொழி எதுவும் பதிவு கிடையாது. அப்ப தமிழர்களுடைய வரலாறு என்பது பெரியாருக்கு பிறகுதான். அதுக்கு முன்னாடி பூரா அமனம் அலைஞ்சான், இவன் பூரா அதான் பேசுறேன். இந்த திராவிடம் என்ற தத்துவம் வந்தா பிறகுதான் தமிழர்களுடைய வாழ்வியெல்லாம் உயர்ந்து போச்சு. நாங்க தான் வீடு கட்டி கொடுத்தோம், நாங்க தான் காடெல்லாம் உழுது பயிர் செஞ்சு கொடுத்தோம், இவனுக்கு நாத்து நடுறதுல இருந்து அறுக்கிறதுல இருந்து எல்லா அளவும் நாங்க தான் சொல்லி கொடுத்தோம். இவனுக்கு என்ன தெரியும், பெரியார் மட்டும் இல்லை என்றால். இதுதான் இவங்களுடைய கூற்று. அப்ப அதற்கு முன்பாக தமிழர்களுடைய ஆளுமை எந்த இடத்திலும் பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கறதுல இவன் சரியா நிற்கிறான். அதுல அண்ணன் கௌதமன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் திருப்பி அடிச்சோம்டா 3 இடத்துல. ஒண்ணு வன்னிக்காடு, இன்னொன்னு முந்திரிக்காடு, இன்னொன்னு சந்தன காடுறா அப்படிங்கிற அந்த வரிகள் அவனுக்கு வலிக்குது. கேட்டா தமிழ் தேசிய போராளி இங்க யாரெல்லாம் இருக்கானா, இவன் பூரா சாதி வேறு, இவன் பூரா என்ன பெரிய யோக்கிய மாதிரி. கருங்களால் கட்டப்பட்ட கோயில்கள்ல மீன் சின்னம் இருக்கு. அந்த பாண்டிய மன்னனுடைய சிலை எங்கேயாவது நிறுவப்பட்டிருக்கா? இல்ல. இறை நகரமாக போற்றக்கூடிய மதுரையில பாண்டியர்களுடைய மீன் சின்னம் கூட அகற்றப்பட்டு எந்த அடையாளமும், பாண்டியர்களுடைய அடையாளமும் கோவிலை தவிர எந்த இடத்துலயும் அவர்களுடைய அடையாளம். ஆனால் கருங்களால் கட்டப்பட்ட கோயில்கள் அத்தனையும் இரட்டை மீன். மண்பதை காக்கும் தென்குளம் காவல் என் முதல் பிழைத்ததுங்கிறான் பாண்டிய நெடுஞ்செழியன், கோப்புரம் தேவி, பாண்டியர் இடுகாடு, அந்த கோவலன் பொட்டல் இன்னும் உயிர்ப்பித்துக்கிட்டு இருக்கு, உயிர்ப்போடவே இருக்கு. ஆனா அந்த நெடுஞ்செழியனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த அரசு ஒரு செலவு வச்சிருக்கா? சொல்லுவா பண்ணி. எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல பாண்டியர்களுக்கான அடையாளம், ஒரு பாண்டியர்களுடைய பேருந்து, பாண்டியர்களுடைய படிப்பகம், பாண்டியர்களுடைய பூங்கா, ஏதாவது ஒரு பேரு எதுவும் இல்லை.
கங்கை கொண்டான் கடாரம் என்றான் தென் திசை வென்றான் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா கம்போடியா வரைக்கும் வந்து போரிட்டு கொடி நாட்டினானே தவிர வந்து அந்த மக்களை குடியமர்த்தல. எங்காவது ஒரு இடத்துல ஒரு சோழனுக்கு ஒரு சிலை இருக்குதா சொல்லுங்க பார்ப்போம். எங்கேயும் இல்ல. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நிமிர்ந்து நிற்கும் அந்த ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பெருவுடையார் கோவில், அந்த தஞ்சை தரணி, அந்த தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக போற்றக்கூடிய அந்த பெருவுடையார் கோயில்ல இருக்கிற ராஜராஜ சிலம் கூட கோயிலுக்கு உள்ள இல்ல, வெளியில தூக்கி போட்டிருக்கேன். என்ன நீ பெருசா சாதிச்சுட்ட? கண்ணகிக்கு கோவில் கட்டுறதுக்கு இமயத்தில் போய் எடுக்கிறான். சேரலாதன் வந்து பெரும் கோயில் கட்டிய அந்த சேர மன்னனுக்கு எங்கேயாவது வந்து சிலை இருக்கா? எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்ப எந்த விதத்திலையும் இதற்கு முன்பாக வந்து கடந்து வந்த பாதைகள் மூவேந்தர்களுடைய அடையாளமோ இனிவரும் காலங்களில் வந்து தமிழ் தேசிய இனத்தினுடைய ஆளுமையாக போற்றக்கூடிய தலைவர்களுடைய அடையாளமோ வரலாறோ எந்த இடத்திலும் பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ண ஓட்டம் தானடா உனக்கு. இதுல என்ன இருக்கு? என்ன ஓட்டம் தானே. என்னடா எங்க முன்னோர்கள் சொல்லாத கருத்தியலை வந்து நீங்க சொல்லிட்டீங்க, மானுட வர்க்கத்திற்கு நெறிகளை வந்து ஒழுங்குபடுத்திட்டீங்க. சொல்லு நீ பாப்போம். தொல்காப்பியம் சொல்லாத தொன்மையாடா, அகநானூறு சொல்லாத அறமாடா, புறநானூறு சொல்லாத புறமாடா, நற்றினை சொல்லாத நற்செய்தியாடா, குறுந்தகை சொல்லாத கூர்மையாடா, ஐங்குறுநூறு சொல்லாத அழகாடா, ஔவை சொல்லாத அறிவாடா, வள்ளுவன் சொல்லாத வாழ்வியலாடா, கம்பன் சொல்லாத கருத்தாடா, பாரதி சொல்லாத பகுத்தறிவாடா. சொல்லுவாப்போம். எந்த விதத்துல எங்கள் முன்னோர்களுடைய வாழ்வியல் வரலாற்றில் மானுட வர்க்கம் என்பது வாழ்வியல் நெறி தவறாமல் வாழ்வதற்கான அத்தனை அறிவு சுடரும் பதிவு செய்தது எங்க முன்னோர்கள். எந்த விதத்துல வந்து அறிவு களஞ்சியத்தில் பின் வாங்கியிருக்கேன் சொல்ல முடியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவமும் வந்து 11 சித்தர்கள் வந்து தூக்கி எரிஞ்சது உலகத்திற்கு. 63 நாயன்மார்கள் பாடாத பாடலாம், 12 ஆழ்வார்கள் ஆடாத ஆடலாம். என்ன இல்லை, உலகத்திற்கே அறிவை கடன் கொடுத்த சமூகம். ஆனா இன்னைக்கு வந்து தமிழ் சமூகங்கள் எந்த விதத்திலும் ஓர்மையாகி நின்றுவிடக் கூடாதுங்கிறதுல நீ சரியாக நிக்கிற. அவருக்கு என்ன வரலாறு, இவருக்கு என்ன வரலாறு, அவர் என்னத்தை சாதிச்சிட்டாரு, இவர் என்ன சாதிச்சிட்டாரு, நீ என்ன சாதிச்சிட்ட, நீங்க என்னடா சாதிச்சிட்டீங்க சொல்லுவாப்போம். புதிய பேருந்து நிலையம் கட்டினா அதற்கு பேர் வந்து பெரியார் பேருந்து நிலையம். இதான உங்க சாதனை. ஒரு புத்தக கண்காட்சி திறக்கிறோமா, பெரியார் புத்தக கண்காட்சி திறப்பு விழா. புதிய கட்டடம் வந்து அமைக்கப்படுகிறதா, அதற்கு அண்ணா நினைவு கட்டடம். ஜல்லிக்கட்டுக்கு தடை செஞ்சு நாசமா போனது இந்த திராவிட அரசுல. அத ஒன்றுபட்ட மக்கள்லாம் ஒன்று திரண்டு அது வென்றெடுத்த காலத்துல காடிவாசலுக்கு கலைஞர் பேரு. இந்த கால கொடுமை யார்கிட்ட போய் சொல்லு பார்ப்போம். சிந்து சமவெளி நாகரத்திற்கு முந்தைய நாகரிகமாக போற்றப்படுகிறது மதுரை கீழடி. 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து பானை ஓடுகள்ல தமிழர்களுடைய அறிவியலை போற்றக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது. தமிழர்களுடைய வாழ்வியல், அந்த தமிழர்களுடைய நாகரிகமே நீ திராவிட நாகரிக. எப்படி இருக்கு கூத்து? ஒரு வாழ்ந்து மடிந்த மாவீரன், தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவன், பெரும் பள்ளிக்குளத்தான் காடுவெட்டி குரு அவர்களுடைய வாழ்வை வரலாற்றை ஒருவன் பதிவு செய்கிறான் என்றால் உனக்கு குத்துது குடையுதுன்னா இதை யார்கிட்ட போய் சொல்றது? சாகு. பிடிக்கல, எனக்கு அந்த படம் பிடிக்கல அப்படின்னா நீ சாகு, தொங்கு ஒரு முளை தவறு எடுத்து. அது நாங்க என்ன மயத்துக்கு வந்து அந்த படத்தை வந்து முடக்கணும் சொல்லுவாப்போ. ஆனா யாரு கதறான்னு வந்து பார்த்துட்டா அந்த தலக்கிய தற்குறி திராவிட தற்குறிகள் தான் வந்து காடு வெட்டி குருவா, அவர் ஒரு சாதி வரியன், காடு வெட்டி குருவா, அவர் வன்னியர்களுக்கு மட்டும் ஒரு தலைவன், அவருக்கு என்ன இருக்கு ஏது இருக்கு, எதுக்கு உனக்கு? ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கொண்டாடக்கூடிய தலைவன் ஐயா காடு வெட்டி குரு. இது வரலாற்றில் பதிவு செய்வோம். இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவனுடைய சிலையும் கொடியும் பறக்குது. இந்த மண்ணின் மைந்தன் மக்களுக்காக போராடிய பெரும் பள்ளிக்குளத்தானுடைய வாழ்வியல் வரலாறு ஏன் இந்த மண்ணில் 8 திசையிலும் வந்து அவருடைய புகழ் பரவட்டுமே. என்ன நடந்துற போது? ஐயா காடுவெட்டி குரு அவர்கள்
தன்னுடைய வீட்டில் மேதகுபே பிரபாகரன் அவர்களை மட்டும் தலைவனாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கியவர் ஐயா காடுவெட்டி குரு அவர்கள். நிறைய இருக்கலாம், குறை இருக்கலாம். இனிவரும் காலங்கள்ல தமிழர்களுடைய வாழ்வியல் வரலாற்றை பதிவு செய்யாம வந்தவன் போனவன் தற்குறிகளோட வரலாறு மட்டுமே இங்க பதிவு செய்யணும்னு என்ன தலையில் எழுதி ஒட்டியிருக்காங்க எங்களுக்கு. வந்தவன் போனவெல்லாம் நீ ஆளுவ, உனக்கு கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும். ஆனா எங்களுக்கான வரலாற்றை எழுதும் போது மட்டும் உனக்கு அரிக்குது துடிக்குதுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைல. ஓ அப்பா எத்தனை பொருடா, இது பெரியார் மண்ணு, திராவிட மண்ணு, திராவிட நாகரிகம் எல்லாம் சரி. தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று சொன்ன ஒற்றை குற்றத்திற்காக உலகநாயகன் கமலஹாசனை கன்னட தேசமே எதிர்த்து நின்று சங்க பிடிக்கிறானே, எதிர்த்து நின்று எப்படா நீ சொல்லலாம்? அந்த மண்ணை ஆளுகிற சித்தராமையா சொல்லுகிறாரு, வரலாறு தெரியாம கமலஹாசன் பேசுறாரு. எப்படா தமிழ்ல இருந்து கன்னடம் வந்துச்சு கேட்கிறாருல. இந்த திராவிட நாகரிகம், பெரியார் மண்ணு, பெரியார் பூமின்னு போற்றுகிற நீ இந்த இடத்துல என்ன பதில் சொல்ற? தமிழில் இருந்து கன்னடம் வரல, சரி. அங்க கன்னடம் கதறான். திராவிட நாடு தானே. ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு? பதில் சொல்ல முடியுமா? ஒண்ணும் சொல்ல முடியாது, ஒண்ணும் சொல்ல முடியாது. எழுதி வச்சுக்கோ. லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்டு நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான இந்த தேசிய இனத்தினுடைய தாயாக வாழக்கூடிய தமிழ் மொழியினுடைய வரலாறு எழுதப்படும், தமிழர்களுடைய வரலாறு எழுதப்படும், சேர சோழ பாண்டியர்களுடைய வரலாறு மீண்டும் எழுதப்படும், வாழ்ந்து மடிந்த எங்கள் மூதாதையர்களுடைய வரலாறுகள் இங்கே பதிவு செய்யப்படும். இனிவரும் தலைமுறைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரை உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்த தமிழ் மொழியினுடைய வரலாற்றை திருத்தி எழுதக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. புரிஞ்சுக்கிட்டியா? வாழும் இல்லாத தலையும் இல்லாத ஒரு முண்டமான திராவிடத்தினுடைய வரலாறு என்பது ஒருபோதும் தமிழர் மண்ணில் எடுபடாது. இனி நாங்கள் அதை அனுமதிக்கவும் மாட்டோம். அண்ணன் திரும்பி திரும்பி பெரியார் மண்ணு, பெரியார் மண்ணுன்னா வெறியாயிருது. பெரியாருக்கு எதுங்க மண்ணுது? முதலமைச்சருக்கு எது? எந்த மண்ணு முதலமைச்சர் மண்? அது வரேன் போறோம்லாம் என்ன அவன் மண்ணுன்ட்டு இன்னும் விளையாட் பண்ணிருக்கீங்களா எல்லாரும்? இது ஏன் என் பாட்டன் கப்பலோட்டிய தமிழ மண்ணா இல்லை, மருதுபாண்டியர் மண்ணா இல்லை, வேலுநாச்சியார், பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், பெரும்பிடுகு, முத்தரையர் மண் அப்படிலாம் ஏன் பேசி பழக மாட்டேங்கிறீங்க நீங்க? சக்கெழுத்த செம்மல் வாபுசியின் மண், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் மண், இது கியாபி விஸ்வநாதன் மண், தனித்தமிழ் அடிகளார் மறைமல் அடிகள் மண், இது ராமசாமி படையாச்சி மண், இது காகிதம் இல்லத்து மண். ஆவுன்னா பெரியார் மண், ஆவுன்னா இது பெரியார் மண். எங்க இருக்கு மண்? முதல்ல இப்படி பேசுறத நிப்பாட்டுங்க. நீங்க பெரியார் மண்ணாதான் லாரி லாரி அள்ளி வித்துக்கிட்டீங்கல்ல. தமிழ் தேசிய போராளி அண்ணன் கௌதமன் அவர்கள் எடுத்த விரைவில் திரைக்கு வரக்கூடிய படையாண்டா மாவீரன் என்ற திரைப்படம் அமோக வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஒவ்வொரு தமிழர்களும் பார்க்க வேண்டிய படம் படையாண்ட மாவீரா என்ற திரைப்படம். வெல்லட்டும். நன்றி.